இப்ப நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சின்ன பசங்க, ஏன் பெரியவங்க யார்கிட்டனா போய், "உங்களுக்கு ரோபோட்ஸ் பத்திலாம் எதனா தெரியுமா?" அப்படின்னு கேட்டா, அதுல 10ல 8 பேர் எனக்கு ரோபோட்ஸ் பத்திலாம் பெருசா எதுவும் தெரியாது. ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு ரோபோட்னா, அது சிட்டி தான்." அப்படின்னு எந்திரன் படத்த பத்தி சொல்லுவாங்க. அப்படி ஒரு பட்டி தொட்டியெல்லாம் போய் சேர்ந்த படம் தான் எந்திரன். அப்படி ஒரு சூப்பர் ஹிட் படத்த குடுத்துட்டு, அடுத்த படமா என்ன நடிச்சாரு சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யார்கிட்டனா போய் கேட்டா, "ஆ தெரியலையே, ஞாபகம் இல்லையே." அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்னதான் இப்ப இருக்கவங்க யாருக்குமே பெருசா அத பத்தி தெரியலனாலும், எந்திரனுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டாருக்கு உடம்பு சரியில்லாம போய் 3 வருஷம் அவர் படமே நடிக்கல. அப்படி அடுத்து என்ன அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தப்போ வந்த படம் தான் கோச்சடையான். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த படம் எங்க எப்படி ஆரம்பிச்சதுன்னு அங்க இருந்தே வருவோம். இந்த படத்த முதல்ல டைரக்ட் பண்றதா இருந்தது, டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் தான். ஆனா சூப்பர் ஸ்டாருக்கு எந்திரன் முடிச்சோனே உடம்பு சரியில்லாம போனதுனால, இந்த படம் அப்படியே நின்னுருச்சு. இந்த படம் சூப்பர் ஸ்டாரோட கிட்ட எப்படி வந்துச்சுன்னா, அவங்க அதுக்கு முன்னாடியே சூப்பர் ஸ்டார வச்சு சுல்தான் தி வாரியர்ன்னு பீரியட் ஆக்ஷன் ஃபிலிம் ஒண்ணு எடுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா, அந்த படம் ஃபைனான்சியல் ப்ராப்ளம்னால எடுக்க முடியல. ஆனாலுமே, அந்த படத்த அவங்க எழுதின விதம் புடிச்ச ஹீரோஸ் இன்டர்நேஷனலோட புரொடியூசர் முரளி மனோகர், "நீங்க ஏன் இந்த படத்த டைரக்ட் பண்ணக்கூடாதுன்னு?" கேட்டு, அப்படி நடந்தது தான் கோச்சரியான். இப்ப இந்த படத்தோட கதைக்கு வருவோம். மேலாப்புல சொல்லணும்னா, நாட்டுக்காக உயிரையே கொடுக்கிற மாவீரனா இருக்காரு கோச்சரியான். அவர அநியாயமா கொன்னுடுறாங்க. அதுக்காக பழி வாங்குற அவரோட பையன். இதான் கதை. ஆனா இத கேட்கிறப்பவே, இத மாரி எவ்வளோ கதை பார்த்துட்டோம் அப்படின்னு தோணுனாலும், எவ்வளோதான் சிம்பிளான கதைனாலுமே ஸ்க்ரீன் பிளே தரமா இருந்ததுன்னா படம் ஹிட்டு. இப்ப முதல் ப்ளஸ் பாயிண்ட்ட பார்க்கலாம். இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டே கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் தான். எந்த ஒரு குழப்பமுமே இல்லாம தெளிவா சொல்லி ஆரம்பிப்பாங்க. கதை கொஞ்ச நேரம் போனதுமே ஒரு ட்விஸ்ட் வரும். அதுவுமே நல்லா கனெக்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமெடி, லவ்னு போற மாரி இருக்கும். அங்கேருந்து படம் டக்குனு டேக் ஆஃப் ஆகி, பீக்கா ஒரு ட்விஸ்ட்டோட இன்டர்வல் பிளாக் வரும். இப்ப வர படங்கள இன்டர்வல் பிளாக்க கம்பேர் பண்றப்போ உண்மையாவே நல்லாயிருக்கும். அப்படியே இன்டர்வல் பிளாக் முடிஞ்ச உடனே ஃபிளாஷ்பேக் உள்ள போவாங்க. இப்ப வர படங்கள்ல ஒரு பெரிய பிரச்சனையா நான் பார்த்தது என்னன்னா, ஹீரோக்கு ஒருத்தன் துரோகம் பண்ற மாரி வைப்பாங்க. கூடவே இருந்த ஒருத்தன் துரோகம் பண்றான்னா, அதுக்கு வேலிடா ஏதோ ஒரு ரீசன் இருக்கணும். அது முதல்ல பார்க்குற ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகணும். அதாவது, "டேய் என்னடா இவன் போய் துரோகம் பண்ணிட்டான்" அப்படின்னு இருக்கணும். ஆனா, இப்ப வர சீன்லாம், ஒண்ணு முதல்ல இவன் இப்படி பண்ணிடுவான்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இல்லன்னா, "இவன் ஏன்டா இப்போ இப்படிலாம் பண்றான்?" அப்படின்ற மாரி இருக்கு. இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொன்னேன்னா, ஃப்ளாஷ்பேக்ல கோச்சரியானுக்கு ஒரு துரோகம் பண்ற மாரி சில சீன்ஸ்லாம் எமோஷனலா வரும். அதெல்லாம் நல்லாவே கனெக்ட் ஆகிருக்கும். அப்படியே ஹீரோ ரிவெஞ்ச் எடுப்பாரு. கிளைமாக்ஸ்ல ஒரு சின்னதா ஒரு வார் மாரி ஒரு ஃபைட் சீக்வென்ஸ் வரும். அப்படியே பார்ட் 2 லீடு வச்சு முடிப்பாங்க. அதுவுமே நல்லா தான் இருக்கும். இப்ப எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. அப்போ படம் எதுக்குடா ஃப்ளாப் ஆச்சு அப்படின்னு கேட்டா, அத பத்தி பேசுறதுக்கு தான் இவ்வளோ பேசினதே. இந்த படத்தோட பிரச்சனையே அனிமேஷன் தான். என்னதான் ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, டயலாக், மியூசிக்ன்னு எல்லாமே நல்லா இருந்தாலுமே, நமக்கு முதல்ல விஷுவலா பார்க்குறது தான் மண்டையில பதியும். என்னதான் லாங்குவேஜ் புரியாதனாலும், பார்க்க நல்லா இருந்தா சப்டைட்டில் வச்சு கூட பார்க்குறோம்ல. ஹாலிவுட் படத்த பத்தி தான் பேசுறேன். வேற எதுவும் இல்ல. படத்துல எந்த முக்கியமான சீன்லயுமே எக்ஸ்பிரஷன் தெரியாது. சில சீன்லாம் ரொம்ப எமோஷனலா எடுத்திருப்பாங்க. ஆனா, எக்ஸ்பிரஷனே அந்த அனிமேஷன்ல தெரியாததுனால கனெக்ட்டே ஆகியிருக்காது. இன்னும் சில இடத்துல சில கேரக்டர்லாம் அவங்க வாய்ஸ் வச்சு தான் அது அவங்களே அப்படின்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு இருக்கும். என்னதான் சொன்னாலுமே, அப்போ 2014ல இந்த மாரி அனிமேஷன்லயே ஃபுல் படம் எடுக்கிறது பெரிய கஷ்டம் தான். ஏன்னா, அப்ப வரைக்கும் கோச்சரியான் தான் இந்தியாலயே ஃபர்ஸ்ட்டு வந்த அனிமேட்டட் ஆக்ஷன் படம். சரி, இப்போ ஃபர்ஸ்ட்டு தமிழ் சினிமால இந்த மாரி ஒரு படம் வந்திருக்கு. அதுக்காக நல்லா ஓடியிருக்குங்கன்னு கேட்டா, அதான் இல்ல. ஏன்னா, இந்த படம் வர்றதுக்கு 5 வருஷம் முன்னாடி தான் அவதார் வந்துச்சு. என்னதான் அது ஹாலிவுட் படம்னாலும், அது அவ்வளோ ரியலிஸ்டிக்கா விஎஃப்எக்ஸ்லாம் பார்த்துட்டு, இந்த படத்த பொம்மை படம் மாரி பார்க்குறப்போ, நம்ம ஆடியன்ஸால அத ஏத்துக்க முடியல. அந்த டைம்லயே இந்த படத்த 125 கோடி செலவு பண்ணி எடுத்திருப்பாங்க. ஆனா, இந்த படம் டோட்டலா பண்ண கலெக்ஷன் வெறும் 42 கோடி. இப்ப சில படம்லாம் படத்துல ஒண்ணுமே இல்லாம பார்க்கவே முடியாதுடா அப்படின்றதுனால ஃப்ளாப் ஆயிருக்கும். ஆனா சில படம்லாம், ச்சே நல்லா போயிருக்க வேண்டிய படம். இந்த ஒரே தப்புனால ஃப்ளாப் ஆயிருச்சு அப்படின்னு தோணும். இந்த படம் கோச்சடையான் பார்க்குறப்போலாம் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோவே நான் பண்ணேன். இன்னைக்கு தேதியில நம்ம தமிழ் சினிமாலயும் பாகுபலி மாரி ஒரு படம் எடுக்க முடியுமா? அந்த மாரி ஒரு டைரக்டர்ஸ் இப்போ இருக்காங்களான்னு கேட்டா சந்தேகம் தான். ஆனா இந்த படத்தையே கொஞ்சம் வருஷம் வெயிட் பண்ணி அனிமேஷனா இல்லாம ரியலா எடுத்திருந்தாங்கன்னா, பாகுபலிக்கு ஈக்குவலா ஏன் பாகுபலிய விட மேலேயே ஒரு படம் நம்ம தமிழ் சினிமாலயும் இன்னைக்கு இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சு, இந்த மாரி வேற ஏதாவது படத்த பத்தி நான் பேசணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த படத்தோட பேர கமெண்ட் பண்ணிட்டு, இன்னும் நம்ம தமிழ் சினிமாவ பத்தி நெறைய இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ தெரிஞ்சுக்க, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஃபாலோ பண்ணுங்க. நன்றி.